ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ் மீடியம், ஜஸ்டிஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் வர்சஸ் இங்கிலீஷ் ஒரு கிளாஷாக இங்கே போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பிரண்ட்ஸும் இதுக்கு இந்த வருஷம் என்ன கொடுப்பாங்களா, இல்லை சான்சஸ் என்ன இருக்கா, இந்த ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், தமிழ் படிக்கலாமா, இங்கிலீஷ் படிக்கலாமா, என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடுறதுனால ஃபர்தராக ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல, ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு ஐடியா கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளியர் ஐடியா என்ன பண்ணலாம் அதை நான் சொல்கிறேன். முழுமையாக பார்த்துட்டு இது ஓகேனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ரைட், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியும் இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற விஷயம் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி இல்லை அப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கிளியராக இங்கே சொல்லியாச்சு. எதிர்பார்த்த ஒன்று தான். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த ஒரு போர்டாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங் யாராக இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும்போது என்ன எக்ஸாம், என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, என்ன வேக்கன்சி இருக்குது, என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் எத்தனை வேக்கன்சி இருக்குது, எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், என்ன ரேஷியோ, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம், நெகட்டிவ் மார்க் இருக்கா, பாசிட்டிவ் மார்க் இருக்கா, இந்த எல்லா விஷயங்களும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அதை மாற்றுறது ரொம்ப ரேரான விஷயம். பட் ஒரு சில வழிகள் இருக்கலாம், அதையும் நம்ம பார்ப்போம். பட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நாம் ஒரு விஷயம் கேட்குறோம், பண்ணுறோம், எல்லாம் ஓகே. இந்த இடத்துல தமிழ் மீடியம் வர்சஸ் இங்கிலீஷ் மீடியம். ப்ரோ, நீங்கள் தமிழுக்கு சப்போர்ட்டா இங்கிலீஷ் சப்போர்ட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆஸ்பெண்ட்டுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா நம்ம சேனலில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணோம், இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணோம், தமிழுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணோம். ஆஸ்பெண்ட்ஸ் படிக்கணும், அது மட்டும் தான். ஓகேவா? இந்த இடத்துல எல்லாருமே கஷ்டம் தான் படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறாங்க, 500 ரூபாய் இருக்குன்னா அந்த 500 ரூபாய்க்கு இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு தான் பே பண்ணுறாங்க, தமிழ் மீடியம் கஷ்டப்பட்டு தான் பே பண்ணுறாங்க, இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இப்போ குரூப் 2ல் தமிழ் கஷ்டமாக கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பெண்ட்ஸ் பொறுப்பான்னு கேட்டால் கிடையாது. சரி ப்ரோ, குரூப் 4ல் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, பட் தமிழ் மீடியம் வச்சுருக்காங்க. இதுக்கு தமிழ் மீடியம் காரணமானு கேட்டால் கிடையாது. ஒரு பேப்பர் செட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு போர்டு தான் காரணம். ஸோ அவங்க தான் செட் பண்ணியிருக்காங்க, சிலபஸும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக கொடுத்தாலும் கஷ்டமாக கொடுத்தாலும் அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தமிழ் மீடியம் இங்கிலீஷை திட்டுறோம், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் தான் திட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்த வருஷம் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக கேட்டு தமிழ் ஈஸியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இப்போ நாங்கள் பண்ண முடியாது, இல்லையா? அப்போ இந்த இடத்துல நமக்குள்ளே மாற்றி அடிச்சிக்கிறது, கமெண்ட்டில் பேசிக்கிறது, டெலகிராமில் போய்ட்டு உரிமையாக பேசிக்கிறது, குரூப் ஃபார்ம் பண்ணி பேசிக்கிறது, இந்த ஒரு விஷயங்கள்னால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்குள்ளே மாற்றி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ஏதோ பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரியா? உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சிக்காதீங்க. எல்லா ஆஸ்பெண்ட்டும் படிக்க தான் செய்கிறாங்க. ரைட்? இப்போது தமிழ் மீடியம் இருக்கா, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா, கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் சேம், அவங்க கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் எல்லாமே படித்து தான் அவங்க போயிருக்காங்க. பேப்பர் ஈஸியாக கேட்டதுனாலையோ இல்லை பேப்பர் சிலபஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையோ ஒரு ஆஸ்பெண்ட் அதுக்கு பொறுப்பு இல்லை. சிலபஸ் பேப்பர் ஒரு போர்டு செட் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இல்லையா, கவர்மெண்டோட பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் எதுக்கும் பொறுப்பு இல்லை. ஒரு தனிப்பட்ட நபரோ, தனிப்பட்ட அகாடமியோ இல்லை யூடியூபரோ யாருக்கும் எதுக்கும் பொறுப்பு கிடையாது. ஸோ நம்ம கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களும் போர்டு என்ன சொல்லுதோ அங்கே நம்ம முறையிடலாம். நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம முறையிட்டால் அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி பெருசாக யாரும் கேள்விப்படல டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் இப்போது ஏகப்பட்ட பேர் ஆன்லைனில் பேசுறதுனால டிஎன்பிஎஸ்சி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் இதுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 2 விஷயம் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, கண்டினியூஸாக ஆன்லைனில் நம்ம இதை முறையிட்டோம் அப்படின்னா சான்ஸ் இருக்குது. இந்த முறையிடுறது தெளிவாக பார்த்துக்கோங்க. நாம் எதில் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அதை தான் முறையிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ் இருக்குது, எஸ்எல்சி சிலபஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 11th கேட்குறீங்க, 12th கேட்குறீங்க, சிறப்பு தமிழில் கேட்குறீங்க, சம்மந்தம் இல்லாமல் அந்த வேட்டி கேள்விலாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்விலாம் ஏன் கேட்குறீங்க, சிலபஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு, சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாமே, இப்படி நம்ம முறையிடலாம். பட் இந்த இடத்துல எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு ஏன் ஈஸியாக இருக்குது, அந்த கேள்வியை நீங்கள் முறையாக வச்சிங்கன்னா அது நிச்சயமாக மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அதே ஆஸ்பெண்ட்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேப்பர் செட் பண்ணியாச்சு. அந்த பேப்பர் ஈஸியாக இருக்கிறதோ கஷ்டமாக இருக்கிறதோ ஆஸ்பெண்ட் படிச்சது போகிறதோ அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வந்திருக்கு. நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அவனுக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு ஏன் கொடுக்கல, அந்த கேள்வியை நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு சிலபஸ் கஷ்டமாக இருக்கா, இவ்வளோ சிலபஸ் கொடுத்துருக்கீங்க, ஓகே இருக்கட்டும், நீங்கள் 100 கேள்வி கேட்குறீங்களா, 100 கேள்வி கஷ்டமாக கூட கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் 100 கேள்வியும் சிலபஸை பேஸ் பண்ணி கேளுங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும் கொண்டு போங்க. இல்லை சிலபஸ் இருக்குது, நான் ஓல்டு புக் படிக்கிறேன், நியூ புக் படிக்கிறேன், சிறப்பு தமிழ் படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன், நான் எதை படிக்கணும், ஸோ எல்லாருக்கும் இருக்க மாதிரி எங்களுக்கும் அந்த மாதிரி கொடுங்க. இதை கேட்கலாமே தவிர நம்ம எந்த ஒரு இடத்துலையும் இன்னொருக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது எனக்கு ஏன் இல்லை அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு பேக் ஃபயர் ஆக தான் சான்ஸ் இருக்குது.
மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் படிக்கல போல கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான், எல்லாரும் பேசுகிறாங்க, இவனும் பேசுகிறான், இந்த மைண்ட் செட்டில் மட்டும் தான் வந்து போதும். ஸோ சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போடலாம். ஆன்லைனில் கண்டினியூஸாக நீங்கள் கால் பண்ணி கேட்குறதோ. இன்னொரு விஷயம், கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறது. பட் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணால் அது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து போகும். ஒரு குழு வந்து அமைப்பாங்க, அந்த குழு அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கும். 2026 எலெக்ஷன் இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து குரூப் 4 நிச்சயமாக வந்து வரப்போகுது. கிளியர். ஏன்னா மற்ற விஷயங்களும் இப்போ குரூப் 4 இங்கிலீஷ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவன் கொண்டு வரதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். பட் நமக்கு தேவையான விஷயங்களை ஒரு பெட்டிஷன் மூலியமாகவோ ஒரு மெயில் மூலியமாகவோ கண்டினியூஸாக கேட்கும் போது ரெஸ்பான்ஸ் இருக்கலாம். அட்லீஸ்ட் அதுக்கு செவி சாய்ப்பாங்க, பண்ணலாமா வேணாமா, இல்லை இப்போ பண்ணலனாலும் ஃப்யூச்சரில் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சான்சஸ் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நார்மலைசேஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃப்யூச்சரில் இங்கிலீஷ் கஷ்டமாக கேட்டு தமிழ் ஈஸியாக கேட்டாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மேபி ஃப்யூச்சரில் சிலபஸை வேறு மாதிரி கொண்டு வரது, இல்லை லாங்குவேஜ் எடுத்து ஜிஎஸ் மட்டும் கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் சான்சஸ் இருக்கலாம். இல்லையா ஜிஎஸ் மட்டுமே குவாலிஃபையிங்காக வச்சுட்டு லாங்குவேஜ் பேப்பரை எலிஜிபிள் பேப்பராக வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து யோசிக்கலாம். பட் இந்த வருஷம் இதை அப்ளை பண்ணுவாங்களா கேட்டால் சந்தேகமான விஷயம்தான். நமக்குள்ளே நாமளே அடிச்சிக்கிறதுனால டைம் தான் வேஸ்ட்டு. நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் சப்போர்ட்டாக பேசிட்டு, அப்பாடா நான் பேசிட்டேன்ப்பா, இங்கிலீஷ் பேசிட்டு நான் பேசிட்டேன்ப்பா. என்னங்க யூஸ் இருக்குது, எந்த ஒரு யூஸுமே கிடையாது. படிக்காமல் டைம் தான் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக ரெடி பண்ணி ட்வீட் பண்ணுங்கள், எக்ஸில் வந்து போடுங்க, மெயில் பண்ணுங்கள், பெட்டிஷன் அனுப்புங்க, கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லை கேஸ் ஃபைல் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள். எதை வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட்டில் அடிக்கிறதுனாலையோ இல்லை டெலகிராமில் அடிச்சிக்கிறதுனாலும் யாருக்கும் எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஆஸ்பெண்ட் தான். இங்கிலீஷ் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் வேணாம் தமிழ் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க, இது வேணாம் இது சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போய் கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக வந்திருக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ப்ரோ, உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் சப்போர்ட் தமிழ் சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே சப்போர்ட் தான். பட் நான் எப்போவுமே இங்கே வந்து சொல்கிற விஷயம், இந்த இடத்துல ஜிஎஸ்ஸை காமனாக வச்சுக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும் டிஎன்பிசி அப்படின்னா இந்த இடத்துல நிச்சயமாக எப்படி பண்ணலான்னா ஜிஎஸ்ஸை காமனாக வந்து வச்சுக்கலாம் ப்ளஸ் மேக்ஸு. ஸோ ஜிஎஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதில் ஒரு ஸ்கோரிங் ஏரியா வந்து வைக்க முடியும். வச்சுட்டு லாங்குவேஜ் பேப்பரை வெறும் குவாலிஃபைங் பேப்பராக வந்து வைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க சிலபஸ் இருக்கு இல்லையா, தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம், நம்ம செய்ய போகிற வேலைக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னு உங்களுக்கு வந்து தெரியும். பட் ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணும் போதும் எதுக்காக இதை வந்து நம்ம கொண்டு வரணும், ஜிஎஸ் வச்சாங்க அப்படின்னா பாகுபாடே இருக்காது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கேள்வி வந்து கேட்க முடியும். பட் லாங்குவேஜ் வரும்போது தான் சிலபஸ் மாறும்போது தான் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேறு மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை கூட நீங்கள் முறையாக வந்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து வைங்க, அது வந்து இப்போ நகை தேவையில்லை அந்த மாதிரி சொன்னால் எல்லாருமே காமனாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேள்வி மட்டும் பாருங்கள், எல்லா விஷயத்தையும் தாண்டி இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே தாண்டி ஜிஎஸ் மட்டும் மெரிட்டில் நீங்கள் வந்து வைங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாஸ் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் உள்ளே வைக்கும் போது எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சா அதுக்கு கவர்மெண்ட் செவி சாய்க்க தான் செய்வாங்க. என்னதான் கவர்மெண்ட் பெருசாக இருந்தாலும் போனாலும் மக்கள் சொல்கிற விஷயங்களுக்கு நியாயமாக இருந்தால் அதுக்கு செவி சாய்க்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ் வேணாம் இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷ் வேணாம் தமிழ் வேணும்னு கேட்டால் நமக்குள்ளேயே அடிச்சிக்கிறோம், அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் வந்து போயிடும். பட் காமனாக ஒரு விஷயம் கொண்டு வாங்க, எங்களுக்கு இது மட்டும் போதும், நாங்கள் வந்து படிக்கிறோமா ஜிஎஸ் இருக்கா கஷ்டமாக எவ்வளோ வேணால் கேளுங்க, நாங்கள் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும், அந்த மாதிரி வந்து கேட்டு பாருங்கள். இப்போ யூபிஎஸ்சி இருக்குது என்ன பண்ணுறாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது, பேப்பர் 2ல் மேக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கதை வந்திருக்குங்க. இப்போ என்னென்னா 2 விஷயம் இருக்குது யூபிஎஸ்சியில், GS1 GS2 அதாவது சிசெட் பேப்பர் அப்படின்ற சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸ் பேப்பர், ஓகேவா. இப்போ எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த பேப்பர் வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான், ஜிஎஸ் மட்டும் தான் மெரிட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு 10-12 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா GS1ம் இந்த மேக்ஸும் சேர்ந்த மாதிரி தான் பேப்பர் இருந்தது. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மேக்ஸ் நல்லா படிக்கிறவங்க நல்லா சால்வ் பண்ணும் போது மேக்ஸில் குறியாக இருக்கவங்க மட்டும் கட் ஆஃப் ரீச் பண்ணாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிசெட்டை ஓரமாக தூக்கிட்டு அது குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான், ஜிஎஸ்ஸை உங்களுக்கு மெரிட் அப்புறம் மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, ஜிஎஸ் மட்டும் கொண்டு வந்துட்டா இந்த மெரிட் பேப்பரில் எல்லாருக்குமே காமனாக வந்து போகுது. சேம் ஃபார்மேட் நம்ம டிஎன்பிசிக்கு வந்து ஃபாலோ பண்ணலாம். ஜிஎஸும் மேக்ஸ் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக வந்திருக்கும். லாங்குவேஜ் பேப்பர் வைக்கட்டும், லாங்குவேஜ்க்கான விஷயம் வந்து வேணுமா தாராளமாக வந்து வைக்கலாம். ஒரு எலிஜிபிள் பேப்பர் இப்போ மெயின்ஸ்க்கு வைக்கிறாங்களே அதே மாதிரி ஒரு எலிஜிபிளாக வந்து வச்சுட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் காமனாக செலக்ட் பண்ணி நீங்கள் முறையிட்டிங்கன்னா அதுக்கு மாறுதல் சான்ஸ் இருக்கலாம், நம்ம ப்ரிப்பரேஷனும் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ இன்னொரு பெனிஃபிஷியை நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை கேட்டால் பெட்டராக வந்திருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது ஓகேனா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், உங்களுக்குள்ளே அடிச்சிக்காதீங்க, அதான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டனாலையோ அடிச்சிக்கிட்டனாலையோ யாருக்கும் எந்த ஒரு லாபமும் கிடையாது. நீங்கள் முறையிட வேண்டியது ஒரு ஆஸ்பெண்ட் கிட்ட கிடையாது, டிஎன்பிசி போர்டு கிட்ட தான். நீங்கள் அவனை பற்றி பேசணும், அவன் உன்னை பற்றி பேசுவான். தேவையாயுது நமக்கு தேவையான விஷயம் அங்கே போய் முறையிடணும், அதை முறையிடுங்க, முறையாக பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு ரிப்ளை வந்து கிடைக்கலாம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்கலாம்.
ஓகேவா? இல்லை அட்லீஸ்ட் மெயின்ஸுக்காவது கொஞ்சம் லெவல் பிளேயிங் நல்லா வந்து பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 2Aல திரும்ப தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், மேபி இந்த மாதிரி பேசுறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் ஒரே மாதிரி கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் ஃப்யூச்சரை ஒழுங்காக வந்து கட்டமைக்க முடியும். சரியா? எதனால் தப்பாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன், அது மட்டும்தான். சரியா? நன்றி, வணக்கம்.